ஸோ டீம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிகரோட ரீசென்ட்லி லான்ச் டிஜிட்டல் ப்ரௌசரை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரௌசர்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் ப்ரௌசர். நம்ம ஆர்டினரி பிபிடி மாதிரியோ ஆர்டினரி பிடிஎஃப் மாதிரியோ இது கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெப் லிங்க்கும் அட்டாச் ஆயிருக்கு இந்த பிடிஎஃப். இது எப்படி நமக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும், இதை வச்சு நம்ம எப்படி ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் நம்ம எடுக்க போறோம், இதை வச்சு நம்ம எப்படி சேல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ மோதிகேர் வெல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் பிராண்ட். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லைக் ஸ்கீவேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் நியூட்ரிஷன் பிராண்ட் நம்மளோட வெல் கேட்டகரி. ஸோ இதுல என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் ஹெல்த், ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு திறனுக்காகவும் பிளஸ் இம்யூனிட்டிக்காகவும், ஃபவுண்டேஷன் ஹெல்த் பேசிக் ஹெல்த்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதுல இருக்கு. அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், கிட்ஸ் ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், மென்ஸ் ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட், போன் அண்ட் ஜாயிண்ட், டீடாக்சிபிகேஷன், விட்டலிட்டி அண்ட் விகர். ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா பேஸ்ட்ல நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸை நமக்கு அசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே இம்யூனிட்டி தேவை இல்லையா, ரைட்? இம்யூனிட்டி தானே நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டியூ டு கோவிட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இம்யூனிட்டி. உனக்கு நோய் எதிர்ப்பு திறன் நல்லா இருந்துச்சுன்னா நீ ஓகே, எந்த வைரஸ் கிட்ட இருந்தோ நீ வந்து மீண்டு வந்துடலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு டாக், ரைட்? ஸோ எஸ், அப்படி அந்த இம்யூனிட்டி கேட்டகரியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 6 ப்ராடக்ட்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நோனி, துளசி, ஆம்லா ஜூஸ், கில்லோய், சவன்பிராஷ், ஸ்பைருலினா. ஸோ இது இல்லாம பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்ஸும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். மல்டிவிட்டமின், ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன், இல்ல ப்ரோட்டீன் கிரஸ்ட், ஃபிளாக்ஸ் ஆயில், ஒமேகா 3. ஹார்ட் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்டியோ ஆக்டிவ் அண்ட் கார்லிக் பெல்ஸ். நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்ன, நமக்கு என்ன டவுட் வரும், ஒரு அஜீரண கோளாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு டவுன்லைன்ஸ்க்கு அஜீரண கோளாறு இருக்கு, உடனே என்ன பண்ணுவீங்க, எனக்கோ பழனி சாருக்கு ஒரு மெசேஜ் வரும், மேடம் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது, சாப்பிட்டது எதுவும் மோஷன் வழியா போக மாட்டேங்குது, புளிச்சே போகும். ஸோ சம்வாட் நம்ம ஏதோ ஒரு ரீசன் சொல்றோம், ஓகே, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ என்ன கேட்பீங்க, என்னென்ன நான் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இங்க நமக்கு டீடைல்டா கொடுத்துட்டாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த்தா, புதினா, ஆலோவேரா, அமிர் சக்தி எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ இது நமக்கு ஈஸியா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுக்கு இதுதான் சாப்பிடணும், இந்த சப்ளிமெண்ட் தான் நம்ம இதுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஈஸியா கிளாசிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் போன் ஹெல்த் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் குளுக்கோசமைன். ஓகே, ரைட்? சோ இப்போ இது ஈஸியா நமக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு எஸ், நோ? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் டு நோ மோர் அபவுட் யுவர் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு கிளிக் பண்ற மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. இது தெரியுதா? நீங்க ஒன்ஸ் பிபிடி ஓபன் பண்ணீங்கனாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, அங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரெயின் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பாக்குறோம், பிரம்மி. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். ஓகே, அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகும். நான் என்னோட ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, சோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு பிரம்மிய வந்துட்டு நம்ம கிளிக் பண்றோம். ஓகே,
இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a 2-pager. ஓகே, சோ பிரம்மில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மி எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம்? காக்னிஷன் அண்ட் மென்டல் எஜிலிட்டி, அதாவது திங்கிங் ஸ்கில்ஸ். ஓகே, நம்ம திங்க் பண்றதுக்கு, யோசிக்கிறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் மென்டல் எஜிலிட்டி, நம்ம பிரெயின் ஹெல்த்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு நம்ம பிரம்மி கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மில வந்துட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60 டேப்லெட்ஸ் இருக்கு. ஓகே, தென் இண்டிகேஷன்ஸ், யார் யாரெல்லாம் இதை எடுக்கலாம், எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸேஷனுக்காக இதை நீங்க எடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஐக்யூ, மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்ம இதை எடுக்கலாம். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் மெமரி, நம்மளோட ஞாபகத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனுக்காக, நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம நம்ம வந்து யோசிக்கிறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் நம்மளோட தாட் கிளாரிட்டியா இருக்கிறதுக்கு இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. மென்டல் எஜிலிட்டி, ஸ்ட்ராங்னஸ்க்காக, அதாவது நம்ம பிரெயின் வந்து என்னத்தாக போட்டு யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னா we may feel tired. ஓகே, நிறைய நேரம் நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கோம், யோசிச்சுட்டே இருக்கோம்னா நமக்கே தெரியாம நம்ம வந்து டயர்ட் ஆகும், கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி போகும், ஒரு அலர்ட் இருக்க மாட்டோம், யாராவது தட்டி எழுப்புவாங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இது வந்து சூப்பரா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மென்டல் எஜிலிட்டி வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பிரம்மி டேப்லெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெக்கோபா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பிரம்மில இருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து மினிமம் 20% வந்து ஒரு கேப்சூல்லையும் அந்த பெக்கோபா வந்து இருக்கு. பிரம்மி கேப்சூல் ஆயுர்வேதிக், ஐ மீன் நம்மளது வந்து ஸ்ரீவேதிக் ப்ராடக்ட், ஸோ ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட். பிரம்மி வந்து வெளியில மார்க்கெட்லயும் நீங்க கிடைக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லலாம். பட் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த பேக்கோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 20% நமக்கு இந்த டேப்லெட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 100% நேச்சுரல் ப்ராடக்ட், gluten ஃப்ரீ, வெஜிடேரியன் ப்ராடக்ட், வீகனும் கூட. ஸோ இதுல எந்த விதமான கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுல ஆட் பண்ண கிடையாது. ஓகே, வெரி சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃப். தாராளமா வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏஜ் அட்வைசரி பாத்தீங்க அப்படின்னா 12 years above நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் 2 வேளை நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸில, இந்த 2-pager வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எதுக்காக எடுக்க போறோம்ன்றதும் கொடுத்துருக்காங்க, இந்த இன்கிரீடியன்ட்ட பத்தியும் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த 2-pagerல நமக்கு கொடுத்துருக்காங்க. கிளியர்? இது புரியுதுல்ல? சோ இப்போ வந்து பிரெயின் ஹெல்த்ல நம்ம வந்து பிரெயின் ஆக்டிவ பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்படிதான் வந்துட்டு நமக்கு இது ஓபன் ஆகும், இந்த பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். பிரெயின் ஆக்டிவ் ப்ராடக்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஃபோக்கஸ் அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்ம பிரெயின் ஆக்டிவ் யூஸ் பண்றோம். ஜென்ரலி ஹெல்த்தியான ஒரு பிரெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ்றோம் இருக்கும். அண்ட் வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ரீவேதிக் ப்ராடக்ட். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவேதிக் இன்கிரீடியன்ஸ், அதாவது ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸும் சயின்டிபிக் ஃபார்முலேஷனும் இதுல வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகே, சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு நமக்கு ஸ்ரீவேதிக் அப்படின்னு சொல்றோம், நியூட்ராசிட்டிக்கல்னு சொல்றாங்க. அண்ட் இதோட ஃபீச்சர், ஓகே, ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காகவும் நமக்கு இது யூஸ் ஆகும். பிளஸ் நம்மளோட பாடியில அண்ட் பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன் லெவலும் ஆக்சிஜன் லெவலும் ப்ராப்பரா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது.
அண்ட் அது மட்டும் இல்லை, இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல் ரிசர்ச் இன்கிரீடியன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா பிரம்மி, கிங்கோ பிலோபா, ரோஸ்மெரி அண்ட் சோயா லெசித்தின். இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கான்சென்ட்ரேஷன் அண்ட் மென்டல் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் வயசு ஆக ஆக நமக்கு வந்து சின்ன சின்ன மென்டல் இஷ்யூஸ் வரும், அதாவது ஞாபக மருதி இஷ்யூஸ் வரும். லைக் சாவி எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம், இங்க வச்சேன்னு தெரியல, கையிலேயே வச்சுட்டு தேடுவோம், கண்ணாடி ஸ்பெக்ஸ் எங்க வச்சோம் தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து மெமரியில வந்து ப்ராப்ளமா வரும். ஸோ அந்த ப்ராப்ளமா கூட இது ரெடியூஸ் பண்ணுது. சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 tablet twice daily ஆஃப்டர் மீல்ஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளைக்கு ஒரு மாத்திரை வீதம் 2 வேளை நீங்க எடுத்துக்கலாம். கிளியர்? சோ பிரெயின் ஹெல்த்ல நம்ம 2 ப்ராடக்ட் பார்த்தோம். ஒன்னு வந்து பிரெயின் ஆக்டிவ், இன்னொன்னு வந்து பிரம்மி. ஓகே, இப்ப பிரெயின் ஹெல்த் நமக்கு ஈஸி ஆயிடுச்சுல. பிரெயின் ஹெல்த் நமக்கு வந்து ஒரு மென்டல் இஷ்யூஸ் இருக்காங்க, இல்ல வந்துட்டு ஒரு பிரெயின் இஷ்யூஸ்ல மெமரி இஷ்யூஸ் இருக்காங்க. ஸோ பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் நம்ம கொடுக்கலாம், என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் இருக்கு இந்த டிஜிட்டல் கேட்லாக். இதை ஓபன் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ பிரெயின் ஹெல்த்தா ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த 2 பேஜ் ஓபன் ஆகும். அதை பார்த்து நமக்கு வந்து எது வேணுமோ நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் கேட்லாக் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே படிக்காத டாக்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையானது, நம்ம பாடிக்கு தேவையானது என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கையில நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ பிரெயின் ஹெல்த் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இம்யூனிட்டி ஹெல்த். இந்த மாதிரி ஒரு பேஜ்லயும் கிட்டத்தட்ட நமக்கு 27 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளில வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோனி ஜூஸ் கான்சென்ட்ரேட். இது எதுல கேட்டகரியில வருது? இம்யூனிட்டி கேட்டகரியில. அகைன் கிளிக் பண்றேன். ஸோ நோனி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? சர்வலோக நிவாரணி, ரைட்? சர்வலோக நிவாரணி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் அந்த இயற்கையோட ஓன் நியூட்ரிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோனி நுண்ணாம்பழம் அப்படிங்கிறதுதான். நம்மளோட நோனி ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ரிச் வித் கொக்கம். இதுல வந்து அந்த கொக்கம் ஆட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்னர் கொஞ்சம் அந்த துவர்ப்பு தன்மை இல்லாம ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கிறதுக்கு இல்ல இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிகாஸ் நோனி ஆல்ரெடி ரீட்டைல் மார்க்கெட்ல இருக்கு, ஆல்ரெடி அதை நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோனி வந்துட்டு ரொம்ப துவர்ப்பா இருக்கு, ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. பட் இதுல வந்து கொக்கம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால அவ்வளவு ஹீட் ஜென்ரேட் ஆகாது. அண்ட் மோர் ஓவர் அந்த துவர்ப்பான ஒரு டேஸ்டும் இருக்காது, ரொம்ப நல்லா ஸ்வீட்டா சிரப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் ஹீட் ஜென்ரேட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி நம்ம பாடிக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். நிறைய தண்ணி குடிச்சாங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீவைட்டலைஸ் செல்ஸ் அண்ட் பில்ஸ் இம்யூனிட்டி. ரீவைட்டலைசஸ் செல்ஸ் அப்படின்னா ஒரு டேமேஜ் ஆன செல்ஸ வந்துட்டு மேஜிக் பண்ண மாதிரி ரிப்பேர் பண்றதுதான் இந்த நோனியோட ஒர்க். நம்மளே வந்துட்டு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவன் எல்லா கம்யூனிட்டிலயும் இதை சொல்லுவாங்க, கடவுளுக்கு வந்துட்டு பவர் இருந்துச்சு, அவங்க கைப்பட்டா வந்துட்டு அந்த காயங்கள் குணமாச்சு. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் ரீவைட்டலைசேஷன், ரீஜெனரேஷன்ஸ் தான். சோ இது எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேமேஜ் ஆன செல்ஸ், ஓகே, அடிபட்டு டேமேஜா இருக்க ஒரு செல்லை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேஜிக் பண்ண மாதிரி அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் எல்லாம் இல்லாம திரும்பி ரீஜெனரேட் ஆகி புது செல்லா மாறிச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட வெல் நோனியும். மேஜிக் பண்ண மாதிரி செல்ஸ் எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். செல்ஸ் ரீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா
நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? அண்ட் செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி, நம்ம பாடியில இயற்கையாவே தானே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்கு நம்ம பாடிக்கு. அது வந்து இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்க் ஆன் எம்டி ஸ்டொமக், 30 நிமிஷம் முன்னாடி வெறும் வயிற்றுல காலையில எடுத்துக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் 3 days 5 ml, நெக்ஸ்ட் 3 days 10 ml, 7வது நாள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 15ல இருந்து 30 ml வரைக்கும் நம்ம இதை எடுக்கலாம். நோனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட நியூட்ரியன்ஸ் இதுல இருக்கு. அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 150க்கும் மேல இதுல நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ரீவைட்டலைஸ் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாடி ஃபங்க்ஷனுக்கு செல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த செல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சுன்னா திசுக்கள் ஆரோக்கியமா இருக்கும். திசுக்கள் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். ஆர்கன்ஸ் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் ஆரோக்கியமா தான் இருக்கும். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துது. ஸோ தட் நமக்கு புதுசா எந்த நோய் தொற்றுக்கும் ஆளாகாம நம்மள பார்த்துக்குது. அண்ட் ஸோ ஹெல்த் பேசிக்கலி பாத்தீங்கன்னா செல்ஸை வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான் இதோட ஓவரால் வேலை. அண்ட் அது மட்டும் இல்ல, மெமரி, அட்டென்ஷன், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அண்ட் பிசிக்கல் ஒர்க், டெய்லி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோனி ஜூஸ் கான்சென்ட்ரேட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்ட். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். செல்ஸ் ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா திசுக்கள் ஹெல்த்தியா இருக்கும். திசுக்கள் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளே வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும் தான் அர்த்தம். அண்ட் கொக்கம் இதுல ஆட் பண்ணிருக்க கொக்கம்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பவல் மூமெண்ட், நம்ம சாப்பிடுற உணவு செரிமானமாகி அதுல இருந்து ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம பாடியில உறிஞ்சப்பட்டு தென் அந்த சக்கை எல்லாமே வெளியில போகிறது. ஓகே, இதுதான் பவல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நடந்தாதான் கம்ப்ளீட் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு கண்டிப்பா நம்மளோட நோனி வந்து சப்போர்ட் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்லயும் எஸ் இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கொக்கம் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்வீட்னர் டேஸ்டும் நமக்கு நோனில கொடுக்குது. சோ எவ்வளவு விஷயங்கள் நோனி அந்த 2 pagerல நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பார்த்தே படிச்சு அவங்க கிட்ட ஈஸியா நீங்க வந்துட்டு சொல்லலாம் நோனிய பத்தின ஒரு விஷயங்கள். ஓகே, அடுத்தது ஓகே 5:30 வரைக்கும் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்மளால கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5:20 வரைக்கும் நம்ம கவர் பண்ணலாம். அதுக்கு மேல ஒரு 10 minutes நம்மளோட டவுட் கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கண்டிப்பா பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம அடுத்ததா இம்யூனிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா துளசி, துளசி ப்ராடக்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஓவரால் இம்யூனிட்டி அண்ட் வெல்பீயிங்காக நம்ம துளசியை எடுத்துக்கிறோம். துளசி டேப்லெட் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளசி டேப்லெட்ல கிட்டத்தட்ட 150 துளசி இலைகளுக்கான கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம மைண்ட் எங்க ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். இதை பார்த்ததுமே நிறைய பேருக்கு தோணிருக்கும், ஒரு டேப்லெட்ல 150 துளசி இலை அதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு பாட்டிலுக்கு கண்டிப்பா ஒரு துளசி செடி 2 துளசி செடியே தேவைப்பட்டிருக்கும், 2-3 துளசி செடி, அவ்வளோ துளசி செடியா வந்துட்டு இதுல வந்து பயிரிட்டு இருப்பாங்க. நம்ம மைண்ட் இப்படிதான் போகும், ரைட்? கரெக்டா? யாருக்காவது இந்த டவுட் வந்துதா? டவுட் வரலனாதான் நமக்கு பிரச்சனை. டவுட் வந்தா பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலி இதுல என்ன நம்மளோட மோதிக்கால என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 150 துளசி விதைகளுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இவ்வளவு கிடைக்குமோ பெஸ்ட் துளசி லீவ்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி, இருமல், சுவாச கோளாறு இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கு, ஜீரண கோளாறு இருக்கிறவங்கன்ட்டு யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இருக்கிறவங்க முக்கியமா இத எடுத்துக்கலாம். சோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
150 இலைகள். சோ அந்த 150 இலைகள் சேர்ந்தாதான் 2% அர்சோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். துளசில இருந்து எடுக்கக்கூடிய அர்சோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த 2% அர்சோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 150 இலைகள் நமக்கு தேவை. சோ இப்ப அந்த கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துளசியில அந்த கண்டென்ட் இருக்கும், பட் 0.1% தான் நமக்கு அந்த அர்சோலிக் ஆசிட் வந்துட்டு இருக்கும். அவ்வளோ இலைகளை சேர்த்தாதான் நம்ம பாடிக்கு தேவையான 2% அர்சோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். சோ தட் ஜெனரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்றதுக்கு நமக்கு நம்மளோட துளசி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான காரணம் 2% அர்சோலிக் ஆசிட். அண்ட் நம்மள வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டட் ஹெர்ப், அதாவது இந்த ஹெர்பல் எல்லாத்துலயுமே வந்துட்டு நீங்க அந்த பிபிடிலயே பாப்பீங்க, அதுல கிளிக் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட டிஎன்ஏ நம்ம அந்த துளசியோட ஒரிஜினல் ஃபார்ம், ஹைபிரிட் வெரைட்டி கிடையாது, நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அந்த ரிப்போர்ட்டும் நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ தட் ensures 100% purity. Okay. And respiratory stress, இப்ப நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இந்த கோவிட்னால நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் மாஸ்க் போடுறதுனாலயும் சரி பாத்தீங்கன்னா நிறைய பேரால இப்பதான் நம்மளே ஃபீல் பண்றோம் என்னால மூச்சு விட முடியல அப்படிங்கறதெல்லாம். ஓகே, அதுக்கெல்லாமே கூட பாத்தீங்க அப்படின்னா துளசி டேப்லெட் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்ப்ளிமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட், gluten free, vegan and vegetarian product, added color கிடையாது, added flavor கிடையாது, safe and complaint home made. இது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். நான் ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். டைஜஷன் கோளாறு இருக்கு எடுக்கலாம், ரெஸ்பிரேட்டரி கோளாறு இருக்கு எடுக்கலாம், அதாவது சுவாச கோளாறு, நோய் எதிர்ப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணணும் எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வீதம் 2 வேளை நீங்க சாப்பிடலாம். கிளியர்? அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸ். ஓவரால் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்றதுக்காக நம்ம வந்து ஆம்லா ஜூஸ் கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 98% ஆம்லா ஃப்ரூட்டோட கான்சென்ட்ரேஷன் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. குட்னஸ் ஆஃப் 70 ஆம்லா ஃப்ரூட்ஸ் இதுல இருக்கு. அதாவது 70 நெல்லிக்காயோட நெல்லிக்கனி வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 99% இது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க இன் 1 லிட்டர் ஆஃப் ஜூஸ்ல. அண்ட் எஸ், இது வந்து சர்டிஃபைட் ஆர்கானிக்கலி க்ரோன் ஆம்லா ஃப்ரூட்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம எங்க விளைவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இமயமலையோட அடிவாரத்துல சிவாலிக் ஃபுட் ஹில்ஸ்ல தான் வந்துட்டு இதுல நம்ம வந்து இந்த நெல்லிக்கனிகளை வந்துட்டு பறிச்சு ப்ராசஸ் பண்ணி தெர்மல் ப்ராசஸ் பண்ணி ஈவன் அதை வாஷ் பண்றது கூட பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ வாட்டர் தான் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. பியூரிஃபைடு ஹிமாலயா வாட்டர்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ் அண்ட் டானின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கும், பிளஸ் டைஜஷனுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவு சீக்கிரத்திலேயே வந்துட்டு செரிமானமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல கருமையான அடர்த்தியான முடி வளர்றதுக்கும் சரி, இல்ல ப்ராப்பரான ஸ்கின் வேணும் அப்படின்னு, கிளியர் ஸ்கின் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஹெர்ப் தெரப்பி கான்செப்ட். விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் சி தேவை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஃப்ரூட்ல வந்துட்டு நமக்கு அப்படியே கிடைக்குது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுகர் எதுவுமே ஆட் பண்ணாததுனால கேலரி கான்சியஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஆம்லா ஜூஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு 1/2 hour முன்னாடி நீங்க வந்து 15 to 20 ml ஆம்லா ஜூஸை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாக்டா நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி தித்திப்பா இருக்குமோ அதே ஃபீல் ஆம்லா ஜூஸ் எடுக்கும் போதும் இருக்கும். பிகாஸ் 99% கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ் தான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க.
யார் யாருக்கு கொடுக்கலாம்? ஸ்கின் ஹெல்த் வேணும்னு நினைக்கிறவங்க, ஏர் ஹெல்த் வேணும்னு நினைக்கிறவங்க, இம்யூனிட்டி பவர் வேணும்னு நினைக்கிறவங்க, டைஜஷன் கோளாறு இருக்கிறவங்க. ஓகே, இதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓவராலா இது வந்து ஒரு இம்யூனிட்டி சப்போர்ட்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது கிலோய். ஓகே, கிலோய் ப்ராடக்ட். கிலோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இம்யூனிட்டி பில்டப்க்கும் சரி ஆஸ் வெல் அஸ் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் நீங்க இத எடுத்துக்கலாம். அண்ட் கிலோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தோட அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இந்த கிலோய் எக்ஸ்ட்ராக்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதாவோட அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனை உண்டு பண்ணணும், அதிகப்படுத்தணும்ன்றவங்க, இல்ல வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, முடக்குவாதம் சொல்லுவாங்க இல்லையா, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் சொல்றது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாக் ஆயிடும். மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அது தெரியும், முடக்குவாதம் சொல்லுவாங்க. ஒரே பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா போன் ஹெல்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ் அந்த ஜாயிண்ட் எல்லாமே எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அப்படியே லாக் ஆயிடும். திரும்பியும் அவங்க வந்து பிளெக்சிபிள் ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பெயின் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட இந்த கிலோய் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் அனிமியா, அயன் கண்டென்ட் இல்லாம அனிமிக் ரத்த சோகை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்துட்டு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, பிளஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிலோய் அந்த டேப்லெட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த துகர்ப்பு தன்மை, ஓகே, 2% ஆஃப் அந்த துகர்ப்பு தன்மை பிட்டர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ ஈச் கண்டெய்ன்ஸ் 550 mg டேப்லெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிலோய் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் பிட்டர்ஸ், அந்த துவர்ப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த பிட்டர் டேஸ்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. அந்த கிலோய் செடிகள்ல வந்து அந்த கிளைகளை உடைக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த பிசின் அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்துட்டு இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், ரொம்ப குரோனிக்கான ஃபீவர் இருக்கு, ரொம்ப சீரியஸான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபீவர் இருக்கு, இல்ல வந்து சுவாச கோளாறு இருக்கு, இல்ல வந்து ஜென்ரல் இம்யூனிட்டி, ஜென்ரல் அடிக்கடி உடம்புல எல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, புண்ணு வருது, இந்த மாதிரி இடத்துல எல்லாருமே நம்ம வந்து இந்த கிலோயை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். நேச்சுரல் ப்ராடக்ட், gluten ஃப்ரீ, வெஜிடேரியன் ஃப்ரீ, ரொம்ப சேஃப், ஆடட் கலர் கிடையாது, ஆடட் ஃபிளேவர்ஸ் கிடையாது. காலையில மாலை அப்படின்ட்டு 2 வேலையும் நீங்க ஒரு டேப்லெட் நீங்க கிலோ எடுத்துக்கலாம். கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த், அதாவது மூட்டு வலிக்கு நீங்க கொடுக்கலாம், சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், சிவியரா ஃபீவர் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்துட்டு நீங்க குரானிக் கிலோய் கொடுக்கலாம். எஸ்பெஷலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் இந்த ஃபீவருக்குலாம் கூட நீங்க அந்த கிலோய் வந்துட்டு நீங்க கொடுக்கலாம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடியோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி நமக்கு ஸ்டாமினா கொடுக்கும். கிளியர், கிலோய் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பிளட் பியூரிஃபையராகவும் இது வந்து நமக்கு அமையும். கிளியர். அடுத்ததா பாத்தீங்கன்னா இம்யூனிட்டில 2 ப்ராடக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வெல் ச்சுவன்பிராஷ். வெல் ச்சுவன்பிராஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு இம்யூனைசேஷன் பவர் பிளஸ்
ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஆத்தென்டிக் ஆயுர்வேதிக் ரெசிபி. பிகாஸ் சான்பிரஷ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடில இருந்தே நமக்கு தெரியும் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம இதை பார்த்திருப்போம், ரிட்டைல் மார்க்கெட்ல பார்த்திருப்போம். பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் ஸ்டாமினாக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்துல சான்பிரஷ் தான் சொல்லுவாங்க. சோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வகையான ஆயுர்வேதிக் ஹெர்பல், கொஞ்சம் நெய், கொஞ்சம் எள்ளெண்ணெய், அதுக்கப்புறம் ஆம்லா, ஹனி இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணதுதான் இந்த சவன்பிராஷ். ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும் அண்ட் ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம நோனி நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன பிரச்சனைக்காகலாம் நம்ம நியர்பை டாக்டர்ஸ போய் பாக்குறோமோ அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராம நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சவன்பிராஷும் ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட் தான். ஓவராலா இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு வேலை பார்க்குது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ட்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், வில்வ இலை, அதுக்கப்புறம் உடிச்சி சொல்லக்கூடிய அந்த கிலோய் அண்ட் குனியா மலக்கி, ரக்ஷா, ஐ மீன் நம்மளோட கிரேப்ஸ், இது எல்லாமே சான்ஸ்கிரிட் நேம். ஓகே, பிப்பலி, மிளகு, மோக்ஷுரு, இது வந்து நெருஞ்சுமுள். சோ இது எல்லாமே நம்மளோட ஆயுர்வேதிக் தான், பட் இந்த இடத்துல வந்து சான்ஸ்கிரிட் நேம் கொடுத்திருக்காங்க. தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு வேலை நமக்கு பார்க்குது. உதாரணத்துக்கு ஆம்லா வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன், வில்வ இலை வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கோளாறுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அண்ட் உச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸின்ஸ் வெளியேற்றத்துக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி ப்ராப்பரா நம்ம பாடி கிளென்சிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் குனியா மிளகா வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் லிவர் ஃபங்க்ஷனுக்காகவும் பிளஸ் ஜீரண கோளாறுக்காகவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் திராட்சை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்காகவும் டீடாக்சிபிகேஷனுக்காகவும். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்கிரீடியன்ட் பத்தி தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு 40க்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ட் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நெருஞ்சு முள் அந்த இது பாத்தீங்க அப்படின்னா பாடி ஸ்ட்ரென்தன்க்கும் அண்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு, அதாவது பாடியில வந்து பாத்தீங்கன்னா பித்தமும் இருக்கும், கபமும் இருக்கும், வாதமும் இருக்கும். இது எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ப்ராப்பரான ஒர்க், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, சில பேருக்கு பித்தம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு வாதம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு கபம் அதிகமா இருக்கும். அதனாலதான் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு வருது. ஓகே, ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் 1 டீஸ்பூன் ட்வைஸ் a day நீங்க எடுக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 3 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள நீங்க வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நீங்க கொடுக்கலாம் டெய்லி ட்வைஸ் a day. ஓகே, கிளியர்? சான்பிராஷ். ஓகே, ஸோ இம்யூனிட்டில நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிருலினா. ஸ்பிருலினால எஸ் பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. வெல் கேட்டகரி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம வந்து ஒரு தடவையும் ஸ்கிவேதிக் பிபிகே வச்சு பெருசா எடுக்கிறதுக்கு பதிலா 2 பேஜர் ரொம்ப அழகா நீட்டா இருக்கு. என்ன கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ணணுமோ அந்த கண்டென்ட் எல்லாமே இந்த 2 பேஜர்லயே கொடுத்துருக்காங்க. ஒரு பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட 27க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. வெல் ஸ்பைருலினா, எஸ் இது வந்து ஒரு ஹோல்சம் கிரீன் சூப்பர் ஃபுட் அண்ட் இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்காகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பிருலினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது, ஃபேட் கிடையாது, அதிக லெவல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் பைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு பாடிக்கு தேவையான இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானா நடக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஸ்பைருலினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கி, ப்ளூ கிரீன் அதாவது கடல் பாசி கிடையாது, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல விளையக்கூடிய கிரீன் ப்ளூ ஆல்கே தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் என்சைம்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் இதை வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈகோசெட் சர்டிபிகேட், நெச்சர்லேண்ட் சர்டிபிகேட் அண்ட் USDA ஆர்கானிக் சர்டிபிகேட், கிட்டத்தட்ட 3 சர்டிபிகேட்ஸ் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்பைருலினா வந்து ஓவராலா இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெரட்டனாய்ட்ஸ். கெரட்டனாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்வை விஷன் நமக்கு வந்து ஏஜிங்னால வரக்கூடிய பார்வை கோளாறு எல்லாத்தையும் சரி செஞ்சு இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐ ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஃபைகோசைனின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்வ் செல்ஸ் டேமேஜ் ஆகாம கிட்னி லிவர் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து நமக்கு காப்பாத்துது. குறிப்பா சொல்லணும்னா இந்த வெரிகோஸ் வெயின், கிட்னி ஸ்டோன் இருக்கு, ஓகே, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பரான ப்ராடக்ட். அண்ட் ஃபேட்டி லிவர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது சூப்பர். குளோரோஃபில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு தனக்கு தானே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்துட்டு ஃபுட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறது தான் இந்த குளோரோஃபிலோட வேலை. அதாவது செடிங்கெல்லாம் எப்படி வந்து அதோடைய அந்த கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து சன்லைட் மூலியமா தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கு குளோரோஃபில் என்சைம் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று. இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் நம்ம பாடியில எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பிளட்ல ரெட் பிளட் செல்ஸ் கம்மியா இருந்துச்சு, சிகப்பு அணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அயன் கண்டென்ட் இல்ல, அனிமிக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய டாக்டர்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இந்த குளோரோஃபில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் பைட்டோநியூட்ரியன்ஸ் ஜெனரல் பாடி ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டாமினா கொடுத்து எனர்ஜியை பூஸ்டப் பண்ணி ஓவரால் இம்யூனிட்டிக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்டின் ஃபார்முலா, அதாவது என்ன சொல்றது, பொல்யூஷனே இல்லாத ஒரு இடத்துல இருந்துதான் இதை வந்து பேக் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு மோதிகர் அஷ்யூர் பண்றாங்க. ஓவராலா ஸ்பைருலினா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியை கிளீன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுது. அதாவது எங்கெங்கெல்லாம் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுது. ஃபோர்ட்டிஃபை அப்படின்னா இன்கேஸ் டேமேஜா செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு செல்ஸை ரீஜெனரேட் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா அங்க வந்து உற்பத்தி பண்ணுறதுதான் இந்த ஸ்பைருலினோட வேலை. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் ஒரு டேப்லெட் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ ஹார்ட் ஹெல்த்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து பேலன்ஸ் ஹார்ட் ஹெல்த், டைஜஸ்டிவ் ஹெல்த் எல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டவுட்கான ஒரு செஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து போடலாம். ஷியோர், கண்டிப்பா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபிடி எல்லா குரூப்லயும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிட்ஸ்க்கு கொடுக்கலாமா, எந்த ப்ராடக்ட் கொடுக்கலாமா கேட்டிருக்கீங்க ரோஸ்லிட் மேம். Unit juice is advisable for diabetic patients.
எஸ், நம்மளோட நோனி ஜூஸ் வந்துட்டு நோனி ஜென்ரலி நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்கம் ஆட் பண்ணிருக்கோமே அதனால வந்துட்டு ஸ்வீட்னர் இருக்கு, அதனால வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட நோனி நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி தான் நமக்கு கொடுக்கும். நோனி ஆம்லா ஜூஸ் எடுத்தா கோல்டு வருமா? ஓகே, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. செந்தில் சார், தேங்க்யூ சோ மச் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும், கோல்ட் ஆயிடும், இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறீங்க, ஒரு கோல்ட் ஆயிடுச்சு, நீங்க டாக்டரை போய் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. மல்டி விட்டமின்ஸ், விட்டமின் சி டேப்லெட், அதுக்கப்புறம் ஜிங்க் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி கொடுப்பாங்க. விட்டமின் சி டேப்லெட் கொடுப்பாங்க, மேஜரா நீங்க இதுதான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா மெடிசன்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, நோய் எதிர்ப்பு திறனை உண்டுபடுத்துறதுக்கு. இந்த விட்டமின் சில மட்டும்தான் வைரஸ் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. ஸோ ஆம்லா ஜூஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கொன்ற அவசியம்லாம் இல்ல, அந்த பயமே வேணாம். அதுக்கு பெஸ்ட் மெடிசனே விட்டமின் சி தான். இப்பவே பாருங்க, கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்க, லெமன் டீ குடிங்க, இஞ்சி போட்டு லெமன், இதுதான் வந்துட்டு பெஸ்ட் மெடிசன் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விட்டமின் சி. விட்டமின் சிக்கு தான் நோய் எதிர்ப்பு திறனை ஜாஸ்தி பண்றதுக்கான ஒரு பவர் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ அந்த பயம் வேண்டாம். ஓகே, துளசி டேப்லெட் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கேட்டிருக்கீங்க. 12 இயர்ஸ் அப்போ நீங்க கொடுக்கலாம். தாராளமா கோல்டு இருந்தாலும் இல்லாட்டியும் நோனி எடுக்கலாம். நோனி நீங்க ஜெனரலா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டே வராது. ஸ்பைருலினா குழந்தைகள் சாப்பிடலாமா? ஸ்பைருலினா 12+ ஏஜ் குரூப்க்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம். பிலோ 12 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மினிமம் புரோட்டீன் விட்டமின்ஸ் வந்துட்டு நமக்கு நோனில கிடைக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஸோ பிலோ 12 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்லயே போதுமான நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். Noni tablet will have benefits as well. ஓகே, நோனி ஜூஸ்க்கும் நோனி டேப்லெட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோனி ஜூஸ்ல வந்து கொக்கோம் ஆட் பண்ணிருப்பாங்க, நோனி டேப்லெட்ல வந்து டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் நோனி இருக்கு. பிகாஸ் அது நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போறது இல்ல, போட்டு முழுங்க போறோம், அதனால அந்த துவர்ப்பு நமக்கு தெரியாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டயபெட்டிக் அப்படின் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோனி அவசியம். கூடவே ஸ்பைருலினாவும் கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நடந்த சுவாச பிரச்சனை இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நீங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. எந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க தெரியல, நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? நடக்கும்போது மட்டும் அந்த மூச்சு வாங்குற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து பாடியோட டயர்ட்னஸ் தான், ஜென்ரல் பாடி டயர்ட்னஸ் தான். அதான் உங்களுக்கு நடக்கும்போது மட்டும் மூச்சு வாங்குது. சுவாச கோளாறு இருக்குன்னா நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு வந்து சரியா சுவாசம் பண்ண முடியாது. நீங்க நடந்தா மட்டும் மூச்சு வாங்குதுன்னா பாடியோட ஜென்ரல் டயர்ட்னஸ், ஜென்ரல் புரோட்டீன் விட்டமின்ஸ் இருந்தாலே போதும். மலைச்சிக்கலுக்கு ஓகே, கிலோய் வந்து பாத்தீங்கன்னா மலைச்சிக்கலுக்கு கொடுக்கலாமா கேட்டிருக்கீங்க. தாராளமா கொடுக்கலாம். மோரோவர் நீங்க வந்து புதினா, துளசி இந்த மாதிரி கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா பாடியில ஜென்ரலாவே ஹீட் ஜென்ரேட் ஆகும்.
நம்ம நிறைய தண்ணி குடிக்க தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடியில வந்து உள்ள அப்சர்வ் ஆயிட்டு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாடியில ஹீட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தான் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லா சப்ளிமெண்ட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சம்பந்தமே இல்லாம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது பாடியில ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு ஹீட் பாயில்ஸ் எல்லாம் கூட வரும் ஃபேஸ்ல. ஓகே, ஸோ தயவு செய்து அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நம்ம பாடிக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ, என்ன பற்றாக்குறை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சுகருக்கான சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து சொல்லிடுறேன். நோனி வந்து எம்டி ஸ்டொமக்ல கொடுத்துருங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பைருலினா அண்ட் ஃபிளாக்ஸ் ஆயில் மல்டிவிட்டமின் நீங்க கொடுக்கலாம். இந்த 3 நீங்க வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி காம்பினேஷன்ல அவங்களை எடுக்க சொல்லலாம். ஓகே, டயபெட்டிக் டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க, பிபிக்கோ டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க இதை எடுக்கலாமா? தாராளமா நீங்க அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டும் நீங்க இதை எடுக்கலாம். இல்ல அது கூடவே சேர்த்து இதை எடுக்கலாம். எப்பவுமே சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இணை உணவு தான். நம்ம எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகும்போது ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு போய் அடிஷ்னலா நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த சப்ளிமெண்ட்ஸும். இது ஒரு இணை உணவு மட்டும்தான். சூப்பரான கொஸ்டின். இம்யூனிட்டி பூஸ்டர்ல நம்ம கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஓகே, எல்லாமே நான் எடுக்கணுமா இல்ல ஏதாவது 1 2 எடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஏதாவது 1 2 ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலே போதும். எல்லா ப்ராடக்ட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கில்லோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் அபவ் நீங்க கொடுக்கலாம். சோ வேற ஏதாவது டவுட்ஸ்? ஸ்பைருலினா 2 எடுக்கலாமா? வேண்டாம், அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு நீங்க 1 எடுத்தாலே போதும். பிகாஸ் ஸ்பைருலினா சாப்பிடும்போது நல்ல எனர்ஜி கிடைக்கும். அது சாப்பாடு சாப்பிட்டதுக்கு சமம். ஸ்பைருலினா சாப்பிடுறது ஒரு 4 இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, 4 இட்லி, ஒரு தோசை, ஒரு காஃபி, இது மாதிரி ஒரு மினி மீல்ஸ் நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்பைருலினா ஈக்குவல். அதுல இல்லாத நியூட்ரியன்ஸ் கூட நமக்கு ஸ்பைருலினால கிடைக்கும். அதனால 2 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1 எடுத்தாலே போதும். கண்டிப்பா நான் வந்து குரூப்ல வந்துட்டு இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். ஓகே டீம், என்னோட நம்பர் வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன், சாட் பாக்ஸ்ல போடுறேன். என்னோட நம்பர் 9840407586 என்னோட நம்பர். ஸோ தயவுசெய்து மிஸ்ட் கால் யாரும் கொடுக்காதீங்க. உங்களோட பேர், உங்களோட லொகேஷனோட வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டவுட்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனி டைம் நீங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஓகே, நான் இன் பிட்வீன் மீட்டிங்ல இருந்தேன்னா நான் எப்ப பாக்குறேனோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் ஒன்ஸ் இந்த செஷன் யூடியூப்ல அப்லோட் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்கோட சேர்த்து இந்த பிபிடியும் நான் உங்களுக்கு சேவ் பண்ணுவேன். So thank you so much team. Thank you. Next வேற ஒரு மீட்டிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.